எல்லோருக்கும் வணக்கம். விரல்களை மீட்டும் வீணை. விரல்களை மீட்டும் வீணை. வீணையை விரல்கள் மீட்டும். ஆனால் விரல்களை வீணை மீட்டுமோ? பார்ப்போம். ஓவியர் ஒருவர் பல காலம் ஓயாது 1000 ஓவியம் வரைந்தாராம். ஒரு பயனுமின்றி ஓய்ந்து போய் ஓரிடத்தில் அமர்ந்தாராம். ஒரு நாள் ஓர் உயிரோவியம் தன் கண்ணில் பட்டதாம். ஒரு நாள் ஓர் உயிரோவியம் தன் கண்ணில் பட்டதாம். கண்ணில் பட்ட ஓவியத்தை கண்ணுற்று கண்ணீர் ததும்பி புத்துயிர் பெற்றாராம். கண்ணில் பட்ட ஓவியத்தை கண்ணுற்று கண்ணீர் ததும்பி புத்துயிர் பெற்றாராம். கருத்துக்கள் நிறைந்த அவ்வோவியம் ஒரு கால் தன் கைகளால் வரையப்பட்டதாம் என்று உணர்ந்து. கருத்துக்கள் நிறைந்த அவ்வோவியம் ஒரு கால் தன் கைகளால் வரையப்பட்டதாம் என்று உணர்ந்து. விரல்களை கொண்டு வீணை மீட்டிடலாம். ஆனால் விரல்களை வீணை மீட்டிடுமோ? முன்பு ஒரு கால் வரைந்த ஓவியம் வரைந்தவரை தூண்டுகையில் விரல்களை மீட்டப்பட்ட வீணை மீட்டாதோ? முன்பொரு கால் வரைந்த ஓவியம் வரைந்தவரை தூண்டுகையில் விரல்களை மீட்டப்பட்ட வீணை மீட்டாதோ? ஆசானை மிஞ்சிய சீடர்களைப் போல, பெற்றோரிடம் பாசத்தை காட்டும் மக்களைப் போல, வீசும் தென்றல் மனத்தை பரப்புவது போல, நேசங்கொண்ட வீணை மீட்டாதோ அவ்விரல்களை? வீசும் தென்றல் மனத்தை பரப்புவது போல, நேசங்கொண்ட வீணை மீட்டாதோ அவ்விரல்களை? நம்மை காப்பது நாட்டின் கடமை என்று நாள்தோறும் ஓயாது கூறும் நம்மிடையே, நாட்டினை காப்பது நம் கடமை எனும் நலமான எண்ணம் வந்திடில் நலமன்றோ? நாட்டினை காப்பது நம் கடமை எனும் நலமான எண்ணம் வந்திடில் நலமன்றோ? படைத்தவன் கடமை நம்மை காத்தல் என்றால் படைத்தவனுக்கு நாம் என் செய்தோம் என்பதோர் அல்லவா கேள்வி. பண்பாய் பணிவாய் நடந்திட்டால் படைத்தவரும் பாங்காய் காத்திடுவார் விரல்களை மீட்டும் வீணை போல. படைத்தவன் கடமை நம்மை காத்தல் என்றால் படைத்தவனுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதோர் கேள்வி. பண்பாய் பணிவாய் நடந்திட்டால் படைத்தவரும் பாங்காய் காத்திடுவார் விரல்களை மீட்டும் வீணை போல. நன்றி, வணக்கம்.